ரிஷபம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். சொந்தங்கள் செய்த நம்பிக்கை துரோகத்தால் உங்களுடைய மனமும் சரி, உங்களுடைய மனதிற்குள்ளே இருக்கக்கூடிய தைரியமும் மொத்தமாக உடைந்து போயிருக்கும். இனிமேல் சொந்தங்களும் வேண்டாம், பந்தங்களும் வேண்டாம், நம்ம தனிமையே போதும் என்கிற நிலைமைக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே சில நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே தேவையில்லாத கஷ்டங்களையும் தேவையில்லாத அனுபவங்களையும் உங்களுக்குள்ளே தேடி கொடுத்திருக்கும். ரிஷபம் ராசிக்காரங்க, நீங்கள் எப்போதுமே வெளி உலகம் அறியாத ஒரு நபர்கள். உங்களை நம்பியவர்களுக்கு எதையுமே செய்யக்கூடியவர்கள் நீங்கள். அதாவது மற்றவங்க நமக்கு ஏதாவது செய்தால்தான் நம்ம திருப்பி நன்றி கடனை அவர்களுக்கு செலுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணங்கள் உங்களுடைய மனதிற்குள் எப்போதுமே இருக்காது. ஆனால் நீங்கள் யாராவது உதவி என்று கேட்டு வந்தாலோ, நம்பிக்கையாக பழகிவிட்டார்கள் என்றாலோ, பணத்தையும் சரி உங்களுடைய உதவியையும் உங்களுடைய நேரத்தையும் கொடுத்து உதவக்கூடிய ஒரு நபர்களாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே எப்போதுமே இருந்து கொண்டுமே தான் இருப்பீர்கள். உங்களின் ராசிக்கு 2ஆம் வீடு குடும்பத்தையும் 11ஆம் வீடு லாபம் மற்றும் நட்பு வட்டத்தையுமே குறிக்கக்கூடிய ஒரு இடத்தில் இருந்து கொண்டு இருக்கிறது. கடந்த காலங்களில் இந்த இடங்களில் ஏற்பட்ட அசுப கிரகங்களின் நிழல் பார்வையால் நீங்கள் உங்களுடைய சொந்த இரத்த பந்தங்கள் என்று யாரை நம்பினீர்களோ அவர்களே உங்களுக்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு துரோகங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அரங்கேற்றி கொடுத்திருப்பார்கள். நம்மவர்கள் நமக்கு கெடுதல் செய்ய மாட்டார்கள் என்று நீங்கள் காட்டிய பாசத்தையும் கொடுத்த சுதந்திரத்தையும் உங்களையே ஒடுக்குவதற்கான ஆயுதமாக அவர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பயன்படுத்தியும் இருப்பார்கள். உங்களிடம் நல்ல பிள்ளையாக நடித்து கொண்டே உங்களுடைய பலவீனங்களை மற்றவர்களிடம் வேடிக்கை பொருளாக மாற்றிய அந்த சொந்தங்களின் முகமானது தெரிந்த போது உங்களுடைய நெஞ்சங்கள் சுக்குநூறாக உடைக்கப்பட்டிருக்கும். இவர்களை நம்பி நம்ம அனைத்தையுமே கூறினமே, நமக்குள்ள எதையுமே மறைத்து வைக்காமல் ரகசியங்களை கூட நம்முடைய சொந்தங்கள் தானே, இரத்த பந்தங்கள் தானே, யாரிடம் போய் கூறப்போகிறார்கள் என்று நினைத்துதானே அனைத்தையும் இவர்களிடம் நம்ம கூறினோம். ஆனால் இவர்கள் இப்படிப்பட்ட செயல்களை செய்வார்கள் என்று நாம் எதிர்பார்க்கவில்லை என்கிற மாதிரியான சில செயல்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டேதான் இருக்கும். இந்த மனிதர்களை அடையாளம் காண்பதற்கு காலம் உங்களுக்கு கற்பித்த ஒரு பாடம் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்து கொண்டுமே இருக்கும். நீங்கள் சேமித்த பணம் வீணாக சென்ற ஒரு சூழ்நிலையும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கும். சுக்கிரனின் ராசி என்பதால் உங்களுக்கு பணத்தை கையாளும் திறமை பிறப்பிலேயே இருக்கும். பணத்தை எப்படி சேமிக்கணும், ஆனால் நீங்கள் எப்படி சேமிக்கணும் என்று உங்களுக்கு தெரியும். ஆனால் யாராவது கேட்டால் இல்லை என்று சொல்லக்கூடிய பழக்கம் உங்களுடைய மனதிற்குள் எப்போதுமே கிடையாது. கேட்டவுடனே எடுத்து கொடுப்பதால் அந்த ஒரு பணமானது நீண்ட நாட்களாகியும் உங்களுடைய கையில் வராமல் இன்னும் பிரச்சனைகளை தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். கஷ்டப்பட்டு சிறுக சேமித்து உங்களுடைய எதிர்காலத்திற்காகவோ அல்லது பிள்ளைகளின் முன்னேற்றத்திற்காகவோ நீங்கள் வைத்திருந்த பணம் உங்களுடைய கையை மீறி வீணாக சென்ற சூழ்நிலை கடந்த காலங்களில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்பட்டிருக்கும். ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் ராகு அல்லது சனியின் தாக்கம் இருந்தபோது எதிர்பாராத மருத்துவ செலவுகளும் தவறான முதலீடுகளும் அல்லது யாரோ ஒருவரின் பேச்சை நம்பி கொடுத்து ஏமாந்த தொகைகள் என உங்களுடைய சேமிப்பு அனைத்தும் கரைந்து போயிருக்கும். இவ்வளவு கஷ்டப்பட்டு சேமித்த பணம் இப்படி ஒரு பைசா பிரயோஜனம் இல்லாமல் வீணாகிவிட்டதே என்று நீங்கள் கையை பிசைந்து தவித்த நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பல இருக்கும். கிரகங்களின் சாதகமற்ற பார்வையே இந்த ஒரு வீண் வரியத்திற்கு காரணமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். அதே போல் உங்களுடைய குடும்பத்தில் மூன்றாம் நபர் ஒருவர் வந்திருப்பார். அவர் குடும்பத்துக்குள்ளே சில குழப்பங்களை ஏற்படுத்தவும் ஆரம்பித்திருப்பார். உங்கள் ராசிக்கு சுகஸ்தானமான 4ஆம் வீடும் குடும்பஸ்தானமான 2ஆம் வீடும் மிகவும் முக்கியமானது. இந்த இடங்களில் அசுப கிரகங்கள் சஞ்சரித்த போது உங்களுடைய குடும்பத்திற்குள் எந்த விதத்திலும் சம்பந்தமில்லாத 3ஆம் நபர், அவர் பக்கத்து வீட்டுக்காரரோ அல்லது தூரத்த உறவினரோ அல்லது ஒரு போலியான நண்பராகவோ கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கலாம். உங்களுடைய குடும்பத்திற்குள் நுழைந்து உங்கள் மீது இருக்கும் பொறாமையால் குடும்ப உறுப்பினர்களிடம் உங்களை பற்றி தவறான வதந்திகளையும் கோல்மூட்டும் கதைகளையும் பேசி ஒருவரை ஒருவர் சந்தேகத்தையே மூட்டி விடுவார். இதனால் குடும்பத்துக்குள்ள யார் என்ன சொன்னாலும் உண்மை என்பது தெரிய போவது கிடையாது. ஒருவரின் மீது ஒருவர் மனதுக்குள்ள சந்தேகத்தையும் கவலைகளையும் கஷ்டங்களையும் வைத்து இவன் கூட நம்ம சேரக்கூடாது, நம்முடைய சொத்தை பிரிச்சிட்டு தனியாக போக வேண்டும் என்றெல்லாம் ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கைக்குள்ளேயும் தோன்ற ஆரம்பித்தரும். குடும்பத்தில் யார் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்குள்ள நம்ம தனியாக போக வேண்டும் என்ற ஒரு எண்ணங்கள் வந்துவிடும். இதனால் அதுவரை அமைதியாக இருந்த உங்களுடைய இல்லத்தில் தேவையற்ற வாக்குவாதங்களும் மனக்கசப்புகளும் ஏற்பட்டு வீட்டின் நிம்மதியை பறிப்போயிருக்கும். அந்த 3ஆம் நபரின் சதியை நீங்கள் உணர்வதற்குள் குடும்பத்தில் பல இழப்புகள் ஏற்பட்டிருக்கும். உங்களுடைய குடும்பத்திற்குள்ளும் அந்த ஒரு இழப்புகள் ஏற்படுவதற்கு முன்பு 3ஆம் நபர் யாராவது வந்தால் அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை முதலாவதாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அப்பொழுது தான் உங்களுடைய குடும்பத்தில் எந்த விதமான சண்டை சச்சரவுகளும் வராமல் காப்பாற்ற முடியும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள்.
மறக்காமல் நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு மட்டும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் ரிஷபம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில் பணவரவு என்பது படிப்படியாக அதிகரிக்க ஆரம்பிக்கும். ரிஷபம் ராசி அன்பர்களை உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானமாகிய 2ஆம் இடத்தில் ஏற்பட்ட கிரகங்களின் சுபமாற்றங்கள் மற்றும் குரு பகவானின் சாதகமான பார்வையால் கடந்த காலங்களில் இருந்த கடுமையான பண நெருக்கடி முற்றிலுமாக நீங்க போகிறது. போதுமான அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி வரும். முடங்கி கிடந்த உங்களின் பொருளாதார வழித்தடங்கள் அனைத்தும் மீண்டும் ஒரு சீரான நிலைமைக்கு வந்துவிடும். நீங்கள் செய்யும் தொழில், உத்தியோகம் அல்லது புதிய முயற்சிகளில் இருந்து எதிர்பாராத அளவிற்கு கை கொடுக்கும் வகையில் பணவரவு படிப்படியாக உயரத் தொடங்கும். நீங்கள் நினைத்ததை விட போதுமான அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல ஒரு நிலைமைக்கு வரவோ ஆரம்பிக்கும். வராது என்று நீங்கள் கைவிட்ட பழைய பாக்கைகளும் நண்பர்களிடம் கொடுத்து ஏமாந்த தொகைகள் யாவும் இந்த ஒரு நற்காலத்தில் நாங்கள் தங்கு தடையின்றி உங்களை தேடியும் வரவோ ஆரம்பிக்கும். பொருளாதார ரீதியாக நீங்கள் புதிய உச்சத்தை தொடுவதற்கான ஆரம்ப காலம் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்க செய்யும். குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே குறையும். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானமும் 2ஆம் வீடான குடும்பஸ்தானமும் சுபத்துவம் அடைவதால் நீண்ட நாட்களாக குடும்ப உறுப்பினர்களுக்குள் இருந்த சண்டை சச்சரவுகளும் ஈகோ பிரச்சனைகளும் மற்றும் மனக்கசப்புகள் யாவும் பனி போல விலக ஆரம்பிக்கும். நீண்ட நாட்களாக தீராமல் குடும்பத்தையே சுற்றி வந்து கொண்டிருந்த அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே கிடைக்கும். ஒருவர் புரிந்து கொள்ளாமல் இருந்த நிலைமைகளானது மாறி குடும்பத்தில் பரஸ்பர அன்பும் விட்டு கொடுக்கும் மனப்பக்குவமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகும். உங்களை பற்றி தவறாக புரிந்து கொண்டு உங்களை ஒதுக்கி வைத்த சொந்தங்கள் தங்களுடைய தவறை உணர்ந்து உங்களிடம் மீண்டும் பாசத்தோடு பேசவோ ஆரம்பிப்பார்கள். வீட்டின் அமைதியும் சந்தோஷமும் மீண்டும் நிலை பெற்று இல்லத்தில் லட்சுமி கடாட்சம் நிறைந்திருப்பதை நீங்கள் நிச்சயமாக உணரவோ ஆரம்பிப்பீங்க. இது அனைத்தையும் உணர்ந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது என்கிற ஒரு முடிவையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே உங்களால் எடுக்கவும் முடியும். கணவன் மனைவி உறவு இனிமையாக மாறவோ ஆரம்பிக்கும். களத்திர ஸ்தானமாகிய 7ஆம் வீட்டில் இருந்த அசுப கிரகங்களின் நிழல் பார்வைகள் முற்றிலுமாக விலகுவதால் கணவன் மனைவி இருவருக்குள்ளும் இருந்த மௌன போரும் தேவையற்ற வாக்குவாதங்களும் முடிவுக்கு வந்துவிடும். கடந்த காலங்களில் யாரோ 3வது மனிதரின் பேச்சை கேட்டு உங்களுக்கிடையே எந்தவிதமான சந்தேகங்களும் குழப்பங்களும் நீங்கி அன்னோன்யம் காதலும் பன்மடங்கு அதிகரிக்கவோ ஆரம்பிக்கும். ஒருவருக்கொருவர் துணையாக நின்று குடும்பத்தில் பொறுப்புகளை பகிர்ந்து கொள்வீர்கள். பிரியக்கூடிய சூழ்நிலையில் இருந்த தம்பதிகள் கூட தங்களுடைய தவறுகளை உணர்ந்து மீண்டும் இணைந்து இன்புற்று வாழும் இனிய வசந்த காலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஆரம்பிக்கவும் தொடங்கும். ஆனால் நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. சுற்றத்தார்களும் உறவினர்களும் இந்த ஒரு தம்பதிகள் பிரிந்து விடுவார்கள். இதை யாராலும் மாற்ற முடியாது. இந்த அளவுக்கு சண்டை சச்சரவுகள் வந்துவிட்டது. இவர்களை யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறார்கள். இவர்களுடைய வாழ்க்கையே அவ்வளவுதான். இவர்களுடைய குழந்தைகள் என்ன ஆக போகிறார்கள் என்றெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையை பற்றி எத்தனையோ நபர்கள் கேள்விக்குறியாக இருந்த ஒரு காலகட்டத்துக்கு பிறகு நீங்கள் இருவருமே ஒன்றாக சேர்ந்து வெளியுலகத்தில் வர ஆரம்பிப்பீங்க. அதனை பார்த்து அனைவருமே ஆச்சரியப்படுவாங்க. நேற்று தாம்பா சண்டை போட்டாங்க, இன்றைக்கி சேர்ந்துட்டாங்க. இது தாம்பா ஒரு கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒற்றுமை அப்படின்னு உங்களை பெருமையாக பேசக்கூடிய அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நடக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதை நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கமும். இந்த ஒரு நற்காலத்தில் நாங்கள் தங்கு தடையின்றி உங்களை தேடியும் வரவும் ஆரம்பிக்கும். பொருளாதார ரீதியாக நீங்கள் புதிய உச்சத்தை தொடுவதற்கான ஆரம்ப காலம் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்க செய்யும். குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே குறையும். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானமும் 2ஆம் வீடான குடும்பஸ்தானமும் சுபத்துவம் அடைவதால் நீண்ட நாட்களாக குடும்ப உறுப்பினர்களுக்குள் இருந்த சண்டை சச்சரவுகளும் ஈகோ பிரச்சனைகளும் மற்றும் மனக்கசப்புகள் யாவும் பனி போல விலக ஆரம்பிக்கும். நீண்ட நாட்களாக தீராமல் குடும்பத்தையே சுற்றி வந்து கொண்டிருந்த அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே கிடைக்கும். ஒருவர் புரிந்து கொள்ளாமல் இருந்த நிலைமைகளானது மாறி குடும்பத்தில் பரஸ்பர அன்பும் விட்டு கொடுக்கும் மனப்பக்குவமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே உண்டாகும். உங்களை பற்றி தவறாக புரிந்து கொண்டு உங்களை ஒதுக்கி வைத்த சொந்தங்கள் தங்களுடைய தவறை உணர்ந்து உங்களிடம் மீண்டும் பாசத்தோடு பேசவோ ஆரம்பிப்பார்கள். வீட்டின் அமைதியும் சந்தோஷமும் மீண்டும் நிலை பெற்று இல்லத்தில் லட்சுமி கடாட்சம் நிறைந்திருப்பதை நீங்கள் நிச்சயமாக உணரவோ ஆரம்பிப்பீங்க. இது அனைத்தையும் உணர்ந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது என்கிற ஒரு முடிவையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே உங்களால் எடுக்கவும் முடியும். கணவன் மனைவி உறவு இனிமையாக மாறவோ ஆரம்பிக்கும்.
களத்திர ஸ்தானமாகிய 7ஆம் வீட்டில் இருந்த அசுப கிரகங்களின் நிழல் பார்வைகள் முற்றிலுமாக விலகுவதால் கணவன் மனைவி இருவருக்குள்ளும் இருந்த மௌன போரும் தேவையற்ற வாக்குவாதங்களும் முடிவுக்கு வந்துவிடும். கடந்த காலங்களில் யாரோ 3வது மனிதரின் பேச்சை கேட்டு உங்களுக்கிடையே எந்தவிதமான சந்தேகங்களும் குழப்பங்களும் நீங்கி அன்னோன்யம் காதலும் பன்மடங்கு அதிகரிக்கவோ ஆரம்பிக்கும். ஒருவருக்கொருவர் துணையாக நின்று குடும்பத்தில் பொறுப்புகளை பகிர்ந்து கொள்வீர்கள். பிரியக்கூடிய சூழ்நிலையில் இருந்த தம்பதிகள் கூட தங்களுடைய தவறுகளை உணர்ந்து மீண்டும் இணைந்து இன்புற்று வாழும் இனிய வசந்த காலம் கூடிய வாழ்க்கைக்குள்ள ஆரம்பிக்கவும் தொடங்கும். ஆனால் நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க, சுற்றத்தார்களும் உறவினர்களும் இந்த ஒரு தம்பதிகள் பிரிந்து விடுவார்கள். இதை யாராலும் மாற்ற முடியாது. இந்த அளவுக்கு சண்டை சச்சரவுகள் வந்துவிட்டது. இவர்களை யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறார்கள். இவர்களுடைய வாழ்க்கையே அவ்வளவுதான். இவர்களுடைய குழந்தைகள் என்ன ஆகப் போகிறார்கள் என்றெல்லாம்